Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது preliminary paper. So இந்த பேப்பர்ல எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம்? இது கொடுத்திருக்க டைம் வந்து 20 minutes கொடுத்திருப்பாங்க. So 10 minutes, 10 minutes நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். First 10 minutes நம்ம வந்து grammatical part கொடுப்போம். So அதை முடிச்சிட்ட பிறகு we'll go for comprehension because அது கொஞ்சம் time consuming இருக்கிறதுனால. Okay. So if in case close parajumbles இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு grammatical questions automatically வந்து it's gonna come very less. Okay. So அப்போ என்ன பண்ணுவீங்க? சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸும் பேராஜம்பிளும் போட்ட பிறகு காம்ப்ரிஹென்ஷன் போடுவோம் சரியா ஓகே ஸோ இப்போ வந்து கொஸ்டினை நம்ம எப்பவுமே ரிவ்யூ பண்ணாம ஸ்டார்ட் பண்ணாதீங்க எங்க காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும் அது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொசீஜர் ஸோ 5 கொஸ்டின்ஸ் பாருங்க 5 இயர்ஸ் ஸ்கிப் பண்ணா தெரியும் ஸோ காலம் இருக்குன்னு தெரியுதா ஓகே ஸோ 15th கொஸ்டின்ல யூ ஹேவ் காம்ப்ரிஹென்ஷன் ஓகே ஸோ ஃப்ரம் 11 5 questions. Okay. Till 18 you have comprehension. So, இன்னும் ஒரு 5 பார்க்கலாம் ஏதாச்சும் parajumble or close இருக்கா எதுவும் இல்ல. Okay, so let's start solving. Okay. So first எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு fillers கொடுத்திருக்காங்க okay a pre-election survey were dashed to know the problems that discouraged women from participating in the electoral process to identify areas where collections were required okay so இங்க வந்து removed conducted and organized நெக்ஸ்ட் ஹெல்ட் அண்ட் டைரக்டட்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ப்ரீ எலெக்ஷன் சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு V3 or V4 தான் வரும்னு தெரியும் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம வந்து ரிமூவ்ட் வருமா இல்லை கண்டக்டட் வருமா அப்படின்ட்டு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் நம்ம பாட்டுக்கு வந்து கண்டக்டட் டு நோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஓகே சரி ஸோ ப்ரீ எலெக்ஷன் சர்வே வேர் removed to know the problems ஏன்னா வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரிமூவ் பண்ணி பார்த்திருக்காங்க ஏன்னா women participate பண்றதுல so option 1 will be your answer second one pricing strategies are programmed to profit over a long horizon and algorithms learn to behave resourceful on their own okay so நான் ஏன் அங்க v1 போட்டேன்னா to அப்படின்ற preposition பக்கத்துல நம்மளுக்கு base form of verb and நவுன் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வரும் ஸோ இங்கே வந்து டு மேக்ஸிமைஸ் ஸோ மேக்ஸிமமா இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு பேஸ்ல தான் இருக்கு அப்போ ஆர் ப்ரோக்ராம்ட் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் எஸ்கலேட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ப்ராஃபிட் ஆர்குமெண்ட் அண்ட் அக்யூமுலேட் ஓவர் அ லாங் ஸோ இந்த ஓவர் அ லாங் ஹாரிசான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு லாங் பீரியட் சொல்லியிருக்காங்க அப்போ இங்க என்ன போடுவோம் அக்யூமுலேட் ஓகே எல்லாமே சேர்ந்து அப்படின்னு அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல ஸோ தட் வில் பி யுவர் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் The company was losing money, so they had to dash 100 workers. Okay. So இங்க வந்து அதே 2 தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. So look down on, lay down, lay into, lay off, none of these. So lay offனா என்ன அர்த்தம்? ஒரு எம்ப்ளாயீஸை வந்துட்டு ஷார்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால வெளியில அனுப்புவாங்கல்ல ஸோ அதை வந்து லே ஆஃப்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது கண்டிப்பா லே ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க வெக்காப்ஸ்லயும் ரிட்ரென்ச்மெண்ட்னா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ லே ஆஃபும் இங்க கொடுத்துருக்காங்க ஓகேயா சரி ஸோ ஃபோர்த் ஒன் வில் பி யுவர் ஆன்சர் ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் 4 ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல என்ன வந்து நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க grammatical error தான் கண்டுபிடிக்கணும் அதாவது choose the one which has some or any grammatical error in it okay சரி ஸோ இப்போ வந்து fourth question பார்க்கலாம் ஸோ grammatical error எது நல்லா பார்த்துக்கோங்க கரெக்ட் எதுன்னு சொல்லல error இருக்க பாட்டை கேட்டிருக்காங்க the report says that a lot of things including some drugs are to be sold in the shop நல்லா பார்த்துட்டே வாங்க the report okay the report says சொல்லியிருக்காங்க that a lot of things including some drugs அப்ப இங்க ஆறு தான் வரும் 2 b form பக்கத்துல v3 in the shop to be opened soon so இதுல வந்து எதுவும் error இல்ல next the central bank must apply the apply the many regulatory lessons that it must பக்கத்துல base form have learnt v3 from the recent and ongoing episode of bad debt so நம்ம இதுலயும் எந்த தப்புமே பார்க்கல so second ஒன்லயும் கரெக்டா இருக்கு third in the US and Europe the increase in
corporate concentration has பக்கத்துல V3 led to a lot of discussion about the limitations of current law. Okay, so thirdலயும் தப்பில்ல. Fourth one பார்க்கலாம். The Swadeshi movement began with Vande Mataram as a rallying cry. Okay, so all are correct is your answer. எதுலயுமே நமக்கு errors இல்ல. Fifth one, the ball will lie in Pakistan's court as it has been principally responsible over the year for the state of the bilateral relations. Okay, so இங்க வந்து will சொல்லியிருக்காங்க, இங்க lie சொல்லியிருக்காங்க. Okay, so the ball will lie அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எத்தனை நம்மளுக்கு விஷயங்கள் இருக்கு lie அப்படின்னு பாத்தீங்கன்னா, லே சொல்லுவோம், லைனா பொய் சொல்றதுக்கும் சொல்லுவோம், இன்னொன்னு நம்மளே போய் we are lying down அப்படின்னு பேசும்பொழுது என்ன பண்ணுவோம், ஐ எம் லைங் டவுன் ஆன் த பெட்னும் பொழுதும் இந்த மாதிரி வந்து லை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொருத்தவங்க வந்து போய் நம்மள ஐ மீன் படுக்க வைக்கிறாங்க ஒரு குழந்தைன்னா லே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ பேஸ் ஃபார்ம் எதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு எந்த எரரும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்டாக இருக்கு. அக்கார்டிங் டு டேட்டா பப்ளிஷ்ட் பை த பேங்க் for international settlement, அதாவது BIS, India's credit to GDP gap has been negative since 2013. So since சொல்லிருக்காங்க, so point of time, okay, அதையும் note பண்ணுங்க, and is now running well below trend. Okay, so no error here also. So he deserted the path of honor in order to satisfy his ambition and then went down for his doom very quickly. So இங்க வந்து then went down for his doom. Okay, so for his doom கொடுத்திருக்காங்க, where இந்த இடத்துல நம்மளுக்கு error இருக்கு. Okay, so இங்க வந்து தப்பு இருக்கு, went down சொல்ல முடியாது. Okay, so forம் வராது. met his doom. doom சொன்னா என்னது, அழிவு, death ன்னு சொல்லலாம், very quickly. Okay, சரி, so இன்னொரு விஷயம் சொல்லலாம், இங்க error பாத்துரும். Anyway, this third sentence is has error. Okay, so third தான் நம்மளோட answer. But நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். desert அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி, சோ இந்த டெசர்ட்னா என்னது, நம்ம வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுற இந்த ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அது ஒரு டெசர்ட். ஸோ இந்த டெசர்ட் என்ன மீன் பண்ணிருக்கு, he deserted the path of honor அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து அவங்களோட விளைவுகளை பத்தி பேசுறத கூட இங்க சொல்றாங்க. ஓகே, சரி, ஸோ இந்த டெசர்ட்டுக்கு வந்து பாலைவனம் ஆர் அந்த என்ன கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, the path of honor in order to satisfy his ambition, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்ன வரும், third one will be the right answer. Okay, sixth question. Norms for driver recruitment are accepted to tighten and a closer track kept of their movements and antecedents. Okay, so இங்கேயும் நமக்கு எதுவும் எரர் இல்லை, ஏன்னா ஆர் அது பக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க, 2 பக்கத்துல இங்க V3 யூஸ் பண்ணிருக்காங்க, expected to tighten. Okay, okay, so next, poverty and its associated concerns of hunger and limited access to education, sanitation and housing can be solved. So model base V3 have affordable technological solutions in increasingly shorter time frames. Where இதுலயும் நம்மளுக்கு error இல்ல. The lonely traveler puzzled when he discovered the footprints on the sand. Okay, so இங்க சொல்லும் பொழுது he discovered, யாரு, the lonely traveler puzzled. ஓகே, லோன்லி டிராவலர் பசில்டுன்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து he killed நான் இப்ப சொல்றேன், he killed someone, right? so he killed someone சொல்லலாம். he was killed அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம், he was killed by someone நான் சொல்ல முடியும். so இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, the lonely traveler puzzled. So the lonely travel puzzled இல்லனா was puzzled when he discovered the footprints on the sand. So இங்க வந்து நம்ம வந்து he was killed by someone சொல்றோம்ல, so இங்க வந்து அவங்க சொல்லும் பொழுது அப்போ he discovered the footprints on the sand சொல்லலாம். இங்க வந்து இது வந்து கண்டிப்பா வராது. ஓகே, so wasன்ற helping verb கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். so இங்க எங்க error இருக்கு, third part of the sentenceல. ஓகே, next, seventh one. After the cumulative 75 basis point of easing effected in the previous 3
views, the MPC appears likely to cut the repo rate by a further 25 basis point to 5.5%. Okay. Sorry, not only will you be contributing to much needed behavioral change on the roads, but also, so இங்க என்ன பார்த்தோம், not only இருக்கு but also இருக்கு. இந்த process avoid a hefty fine that could அப்புறம் leave your pocket considerably lighter. So where இது ரெண்டுத்துலயுமே error இல்லையா? Okay, so until now, various states had taken their own measures to frame regulations over vehicle services. Okay, so அதுலயுமே எதுவுமே இல்ல. So as the first president of India, Dr. Rajendra Prasad was known by all types of people in the world. Known by கிடையாது, known to. Okay, so known to all the types of people in the world. Where fourth sentenceல தான் நம்மளுக்கு தப்பு இருக்கு. ஸோ ஃபோர்த் தான் நம்மளுடைய ஆன்சர். இது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி போட்ட டிக்கு. இப்பதான் நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கிறது. ஓகே, சரி. ஸோ நம்மளுக்கு வந்து 11th கொஸ்டின்ல இருந்து தான் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது காலம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காலம் வருது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடை செக் பண்ண சொல்லியிருக்கேன். டன்ற ஆர்டிகல் இருக்கா, ஸோ நமக்கு இங்க ஒரு நவுன் வரும் அப்படின்னு தெரியுமா? ஸோ இங்க எங்க இருக்கு நவுன்? ஸோ கண்டிப்பா இயும் எஃப்பும் வராது ஏயோட. சோஷியல் சயின்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, இங்க பிலாசபி ஆஃப் சங்கரா பத்தி பேசியிருக்காங்க, வேற அதுவும் வராது. ஸோ எல்லா ஆப்ஷன்லயும் ஏ இருக்கா, ஏ அண்ட் டி. ஸோ இது கண்டிப்பா வராது, இதுவும் வராது. Because A doesn't go with anything, right? So அது எல்லாமே eliminate பண்ணிடலாம். So B பார்க்கலாம். When the government says and difference ன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் வராது. So it is fifth option. Okay, ninth one. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ eliminate பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, the whole camp was collected before a rude. ரூடுன்னும் பொழுது இத நம்ம என்னன்னு சொல்லலாம், ரூட் கேபின் சொல்லலாமா? ரூட் பர்சன் சொன்னா அப்ப ரூடு வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அதனே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ப்ரிப்போசிஷன் ரெண்டும் கொடுத்துருக்கான். இப்போ கேபினோட தான் நம்மளுக்கு லிங்க் ஆகும். வேர் இந்த ஏ வந்து டியோட வர மாதிரி எங்க இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும் பொழுது பிஎஃப் ஆர் சி எது செக் பண்ணாலும் எது வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணலாம். பிஎஃப். ஓகே, கான்வர்சேஷன் வாஸ் கேரிட் ஆன் இன் அ லோ டோன் பட் த நேம் of a women was frequently repeated. Where B and F தான் கரெக்டா வருது. அப்போ option 1 will be the right answer. C கூட செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, okay, among these fields are city and regional planning, transportation. So comma வருது, public administration, agronomy and industrial engineering. Okay, so among these fields are the city and regional planning, transportation, public administration. So ஏவும் எஃப்பும் வரலாம். ஸோ இங்க வந்து ஹேஸ் இருக்கா, ஸோ ஹேஸ் கிட்ட நம்மளுக்கு என்ன வரணும், V3 வந்திருக்கணும், அந்த மாதிரி எதுவும் காணும். ஸோ 2 இருக்கா, இது பக்கத்துல பேஸ் ஃபார்ம் வரணும், ensure இருக்குல்ல. Okay, so we'll read this. It will be Japan's last 1 mile support to ensure vaccination in the each country through the United Nations Children's Fund. Okay, so அப்போ நம்ம C and D கூட சொல்லிக்கலாம். C and D and A and F, where the option is second one. Okay, 11th question. 11 to 18 வந்து comprehension இருக்கு. டைரக்டா 19th question போயிடலாமா? ஓகே, ஸோ 19th question என்னது, சென்டென்ஸ்ல ஃப்ரேசர் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, சரி. ஸோ அதே கான்செப்ட். ஓகே, இங்கே வந்து அபவுட்னு ஒரு சென்டென்ஸ் முடியுது. அபவுட்னு ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னா வருமா, டாக்ட் அபவுட். ஸோ கண்டிப்பா வராது. அடுத்து he moved to the United Kingdom as a refuge. ஓகே, ஸோ இந்த இடத்துல பி கூட நம்மளுக்கு லாஸ்ட் சென்டென்ஸா சொல்ல வாய்ப்பே இல்லை. ஓகே, ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். டாக்ட் அபவுட் கொலோனியலிசம். வாட் இஸ் கொலோனியலிசம்? கொலோனியல்னா நம்ம என்னன்னு வெக்காப்ல பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து இன்னொரு கண்ட்ரில இருக்கவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடிமைப்படுத்தி அந்த பிளேஸை ஃபுல்லா எடுத்துக்க பார்ப்பாங்கல்ல. ஸோ நம்மளுக்கு பிரிட்டிஷ் கொலோனியல் தான் வந்துட்டு இங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் வி காட் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் வந்து விஷயம். ஸோ இங்க கொலோனியலிசம்ன்றது வந்து அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ டாக்ட் அபவுட் குர்னா இஸ் அ டான்சானியன் born பிரிட்டிஷ் நாவலிஸ்ட்ன்றது சொல்ல முடியாது. பட் ஆர் அண்ட் கியூவை யூ கேன் பேர். டாக்ட் அபவுட் கொலோனியலிசம் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட்ஸ் ஆன் ரெஃப்யூஜிஸ். ஓகே, ஸோ இங்க ஆர் அண்ட் கியூ நம்ம பேர்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க
R and Q இல்ல. இங்க இருக்கு R and Q. So option 4 will be your answer. சரியா? So வேற எதுலயுமே நம்மளுக்கு R and Q கரெக்டா உட்காரல. So let's read and see. Gudna is a Tanzanian born British novelist. He moved. Fine. இங்க ஒரு pronoun இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த பர்சனை பத்தி பேசியிருக்கணும். அப்ப அதுலயே நம்ம வந்து குட்னா அப்படின்னு எடுத்திருக்கலாம். நம்ம அந்த பக்கம் எலிமினேட் பண்றதும் இருக்கணும், இந்த நாலேஜும் இருக்கணும். ஓகேயா? ஒருத்தவங்க பத்தி பேசியிருக்காங்கன்னா அதை ப்ரொனவுனா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி. 20th கொஸ்டின் பார்க்கலாம். கண்டினியூன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? கண்டிப்பா இல்ல. ஸோ பீல ஏதாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல. ஓகே. ஸோ ஆண்ட்னு ஏதாவது சென்டென்ஸ் முடியுமா? இல்ல. ஓகே. ஸோ கியூ வந்து எங்க முடியுது? இங்கெல்லாம் முடியுது. பீல முடியலாம். இல்ல ஆர் என்னது? இன்னுன்னு வருது. ஸோ இதுவும் வராது. ஸோ இங்க இதுவும் ஃபிஃப்த் ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எஸ்கியூ ஆர்பி எல்லாமே வந்து குழப்பி கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ ரீட் பண்ணாதான் தெரியும். இப்போ இங்க இன் வருதுல, ஸோ இந்த அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ரீட் அண்ட் சி. விச் ரீஅஃபர்ம் த ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் ட்ரைப்ஸ் இன் இன் கண்டினியூ சொல்ல மாட்டோம், இந்த ஸ்டேட் ஆஃப் வாஷிங்டன் சொல்லலாமா? அப்போ ஆர் அண்ட் கியூ வந்து பேர் ஆகுதா? அப்போ நம்ம பாக்கி நம்ம கிட்ட இதுதான் இருக்கு. ஆர் அண்ட் கியூ இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 5 will be your correct answer. Okay, the bold decision was a 1974 case presented at the United States District Court, which reaffirmed the rights of American Indian tribes in the state of Washington to co-manage and continue to harvest salmon and other fish. Okay, so correct இருக்கு. So நம்மளுக்கு fifth option கரெக்டான ஆன்சர். 21. எக்ஸாம்ல ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா மூவ் பண்றேங்க. நான் வந்து உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு கன்க்ளூட் ஆயிருக்குன்றத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண தான் இங்க சொல்லி தரேன். ஓகேயா? நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும் பொழுது டோன்ட் ரீட் இட், போட்டுட்டு நீங்க போயிருங்க. ஓகே, சரி. The Nobel Memorial Prize in Economic Science was divided. Okay, so was divided முடிஞ்சிருக்கு. So இந்த divided between சொல்லலாமா? Divided between David Card, Joshua Angrist and uh, Guido Imbens. Okay, so card 1.5 for. Okay, so first வந்து நம்ம P and R is paired. சரியா? இதுல P and R இல்ல. இங்க இருக்கா? இங்கயும் இருக்கா? இங்க எஸ் லாஸ்ட் சென்டென்ஸா இருக்கு. ஸோ எஸ் லாஸ்ட் சென்டென்ஸா வர வாய்ப்பே இல்லைன்னா தேர்ன்னு இருக்கு. ஆர் வந்து சாரி கியூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகே, சரி. The Nobel Memorial Prize in Economic Science was divided between David Card, Joshua Angrist and Guido Imbens. Card won 1.5 for his empirical contributions to labor economics, while Angrist and Imbens shared the other half for their methodological contribution to the analysis of causal relationships. So இப்போ வந்து நமக்கு தேவைன்னு தான் ரீட் பண்றேன். எக்ஸாம்ல நோ நீட். மோஸ்டா இது வந்து கரெக்டா தான் இருக்கும். ஓகே, சரி. த செக்ன்னு முடிச்சிருக்காங்க. ரிப்பப்ளிக் ஆன் 8 and 9 அக்டோபர் 2021. ஓகே, அப்படி முடிச்சிருக்கு. இங்க வேர்ப் வேர்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கு. ஸோ எஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, இங்க கொடுத்துருக்கிறதுல கியூ மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பின்னால பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல இப்போ ஆஃப் த ரிசல்ட்டிங் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ எஸ் வந்து cannot be the last sentence. So fourth option is eliminated. So of the resulting legislative elections, resulting government will become the prime minister. So இந்த where அப்படின்றத நம்ம எங்க சொல்லலாம்? All 200 members of Chamber of Deputies were elected and the leader of the resulting government will become the prime minister. Prime minister legislative elections were held in. Okay, so but இங்க வந்து இந்த resulting SNR is paired, right? So SNR is paired னா எங்க SNR வருது? இங்க இருக்கு, இங்க இருக்கு, அவ்வளவுதான். So fifth option நமக்கு போயிருச்சு. இப்போ P வந்து லாஸ்ட் சென்டென்ஸா வருமா இல்ல R வந்து லாஸ்ட் சென்டென்ஸா வருமா? ஓகே, will become the prime minister அப்படின்னு நம்ம முடிக்க முடியாது. ஓகே, will become the prime minister. இங்க என்ன சொல்லிருக்காங்க? all 200 members of the chamber of duties.
Okay, so let's read it. Doubt இருக்குனா read பண்ணிறது நல்லது. So legislative elections were held in the Czech Republic on 8th and 9th October 2021. Okay, next all 200 members இங்கேயே நம்ம eliminate பண்ணிடலாம். Where it is second one தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா Q க்கு அப்புறம் P வராது. ஓகேயா? ஸோ இங்கே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ Q ரீட் பண்ண பிறகு 9th October 2021 all 200 members of chambers of duties நம்ம சொல்ல மாட்டோம் were elected and the leader of the resulting government தான் நம்ம சொல்லுவோம் சரியா okay 23rd question 23rd question என்ன கொடுத்திருக்கு sequence correct sequence கொடுத்திருக்காங்க so word கொடுத்துட்டு இங்க கீழே options பாருங்க sequence தானான்னு பாருங்க இல்ல swap இருக்கலாம் இல்லாட்டி spelling errors இருக்கலாம் Mr. Conti has been reported to have inexperience from his relative political emerge during the recent crisis confronting Mr. Salvini sectarian agenda and enabling the coalition to close ranks okay so இங்க வந்து கண்டிப்பா சம்பந்தமே இல்லாம எல்லாமே போட்டிருக்காங்க okay so இங்க வந்து நம்மளுக்கு v3 கரெக்டா இருக்கா emerged அங்க இருக்கு so இவர் வந்து has been reported to have emerged from his relative political inexperience during the recent crisis தான் நம்ம சொல்ல முடியும் so இங்க வந்து have திருப்பியும் கொடுத்திருக்காங்க இங்க has been reported okay so to have emerged from his relative political inexperience during so B and C தான் நம்ம interchange பண்ணோம் where option 2 will be your answer 24th question India's diversity scale for neural net data richness coders base of engineers mathematicians and huge of AI available or trainable at scale and decent ecosystems in ICT metros are critical assets okay so இங்க சொல்லும் பொழுது coders அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல இங்க வந்து engineers சொல்லிட்டாங்க mathematicians கொடுத்துட்டாங்க and பொழுது இந்த இடத்துல வந்து என்ன ஹியூஜ்னு கொடுத்திருக்காங்க ஓகே ஸோ ஹியூஜ் நம்ம வந்து சொல்ல முடியாது ஹியூஜ் ஹியூஜ் பேஸ்ன்றத நம்ம சொல்லலாம் வேற இது ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியும் இதை இங்க கொண்டு வர முடியும் ஏன்னா கோடர்ஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா ஸோ பிஎன்சி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க ஆப்ஷன் 2 will be the right answer எங்க டவுட் இருக்கோ அந்த ஆப்ஷனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்க even as India's attained surplus remained okay so அங்கேயும் தப்பு இருக்க மாதிரி இருக்கு in agro commodities our policy growth anachronistic and did not factor in the variety of post production activities okay so இங்க தப்பு இருக்குல்ல இந்த இடத்துல எங்க இருக்கு இங்கேயும் எனக்கு டவுட் இருந்தது இது ரெண்டும் நம்ம ஸ்வாப் பண்ணி பார்த்தா A and C option இருக்கு surplus growth அப்புறம் our policies remained okay 26th several opposition parties led by the Congress staged a walkout from Rajya Sabha demanding chairman M Venkaiah Naidu 2 so இங்க 2 சொல்லிருக்காங்க so V1 வரணும் suspended அங்க கண்டிப்பா வராது the 8 members who were reinstate okay so where கொடுத்துட்டு இங்க base form of verb இருக்கு for unruling behavior during house proceedings okay so இங்க வந்து suspendedன்றது V3 ல இருக்கா இது ரெண்டும் நம்ம interchange பண்ணோம் option 3 will be the correct answer okay 27th question okay 27 பாருங்க அதே மாதிரி வேர்ட் தான் கொடுத்திருக்காங்க ஆனா கீழே வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க so drawing an analogy okay so இங்க an இருக்கிறதுனால கண்டிப்பா vowelோட word தான் நம்மளுக்கு வரணும் so drawing an analogy between the Supreme Court's judgment on DAV and the political parties issue which is sub judice it can be argued that national parties are substantially financed by the central government எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கா நல்லா பாருங்க substantially ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்கா substantially என்ன ஸ்பெல்லிங் substantially ரெண்டு L வரும் okay so இங்க ஒரு L வந்து missing so option 4 will be the right answer okay 28th question under the anti defection law
political parties can recommend disqualification of members of the House in certain eventualities under the 10th schedule of the Constitution. Okay, so defection, recommend. So recommend oda spelling என்னது? இங்க C ரெண்டு வராது. So recommend. Sorry. So recommend oda spelling என்னது? RECOMEND. Okay. So இங்க ரெண்டு C நமக்கு வராது. ஓகேயா? சரி. 29. Great quantities of animal oil come from whales, those enormous creatures of the sea whose blubber is stripped off and boiled down to extract oil. So oil extract பண்றோம்னு சொல்லலாம். Okay, and thus used for human consumption. Okay, இங்க வந்து R is missing. So EXTRACT, extract something, extract oil from something. Okay, சரி 30th question. இதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். Option 3 will be the right answer. 30th question. Closure of industries and lack of work had forced them in distress, and the migrant workers had been facing many hardships. Okay, so இங்க distress ஓட spelling வந்து தப்பா இருக்கு. எது கரெக்டான spelling? This is the exact spelling. So நம்மளுக்கு second optionல தப்பு இருக்கு. இப்போ நம்ம 18th question போயிடலாம். Comprehension பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா ஒரு வாட்டி questions read பண்ணி நம்ம notes எடுத்துட்டு we'll start solving. Okay, சரி இங்க பார்க்கலாம். What are the various factors that have affected the natural climatic condition as per the given passage? So the world food system emit greenhouse gases that amount to about 25% to 30% emissions. Current agricultural practices have changed the use of land. அடுத்தது consumption of non-vegetarian food items has increased and use of plastic for delivering these food items as well. Okay, so இங்க 2% கொடுத்திருக்காங்க green house gas பத்தி. அடுத்து current agricultural practice பத்தி பேசியிருக்காங்க. consumption of non-vegetarian பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நம்ம தேட வேண்டியது என்னது? Various factors have affected natural climatic conditions. Okay, சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணும்பொழுது ஏதாச்சும் ஒரு ரெண்டு வார்த்தை இருந்துச்சுனாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கு தான் சொல்கிறேன். வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கும் பொழுது கூட அதை பற்றி நம்மளுக்கு கிடைக்கலாம். டிகிரடேஷன் 2016 பற்றி இருக்கு. ஓகே, ஸோ 25% அந்த மாதிரி ஏதாச்சும் கண்ணில் படுதா? ப்ராசஸிங் ரிலேட்டிங் கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அதை பற்றி இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்கு. நேச்சுரல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்கா? Okay, so the report points out that changes in land use and not just vehicular and industrial emissions have upset natural climatic conditions, and that the world's food system are responsible for between 25% and 30% of greenhouse gas emissions. These relate directly to agriculture and land use, as also to the storage, packing, processing, retailing, and consumption of food. It is not just the way we eat that has to change. Vegetarian diets are better, but also how we grow, store, and transport our food. Okay, so இங்கே வந்து இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க? நான்வெஜ் கன்சப்ஷன் பத்தியே பேசல. ப்ராக்டிஸ் சேஞ்ச் யூஸ் ஆஃப் லேண்ட். ஸோ இங்கே எது நம்மளுடைய ஆன்சர்? ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். 1 and 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ 12th question. How can we save our planet from forthcoming natural disaster as per the given passage? Okay, the funding provided from the government can help the planet from disaster. So funding வந்து பத்தி பேசியிருக்காங்க. planet from disaster. Government வந்து can help the planet from disaster ன்னு சொல்லியிருக்காங்க. People eat, grow, transport, the food needs to change. So இது இப்பதான் படிச்சோம். Okay, so அடுத்தது farmers should be managed in the way that the land degradation is minimized. Okay, சரி. So இப்போ நம்ம அதே இடத்துல போயிட்டு பார்க்கலாம். So என்ன சொல்லியிருக்காங்க? We save, how we can save our planet from forthcoming natural disaster. இப்பதான் நம்ம பார்த்தோம்ல, ஸோ ஒரு பேராகிராஃப்ல. ஸோ அதுக்கிட்டே போய் தேடலாம். அந்த 25% தான் நம்மளுக்கு க்ளூ. ஸோ தேடும் பொழுதும் அந்த கொஸ்டினை பார்த்த மாதிரி தான் நம்ம தேடணும். இங்க இருந்ததுல
Okay, so இது read பண்ணலாம். These relate directly to agriculture and land use as also to storage, packing, processing, retailing and consumption of food. Okay. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? How we grow, store, transport our food. The world's farms and forests have to be managed better to prevent the land degradation, says the special report on climate change and land. No amount of funding for disaster relief will be enough if we are not willing to confront. What is confront? Confrontation model, the way we abuse the land we live on. Okay, சரி. ஸோ இங்க வந்து டிசாஸ்டர் பத்தி என்ன பேசியிருக்காங்க? நோ அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபண்டிங் பத்தி கொடுத்துருக்காங்களா? ஃபண்டிங் ப்ரொவைடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டிங் ப்ரொவைட்லாம் பண்ணல. த வே பீப்புள் ஈட், க்ரோ அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஃபுட் நீட்ஸ் டு சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? Farmers should be managed in the way that the land degradation is minimized ன்னு கொடுத்தாங்களா? Land degradation is minimized ன்னு சொன்னாங்களா? மேல நம்ம பார்த்தோம்ல, to prevent okay, okay, to be managed better to prevent land degradation. Okay, so நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? Fourth option, both 2 and 3 will be the right answer. Okay, 13th question. How is land degradation and flooding correlated as per the given passage? So, இப்போ நம்ம land degradation பத்தியும் flooding பத்தியும் பார்க்கணும். Correlated ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So, excessive rainfall causes soil erosion that result in decrease in the capacity of croplands to retain moisture, eventually leading to drought. Okay, வறட்சி. Heavy rains and floods வந்து main reasons landslides நடக்கிறதுக்கு. Intensive farming and use of modernized technical equipment leads to flooding in the plains. So 1 and 3 ஆ இருக்கலாம் or என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? Okay. So நம்ம இப்போ how is land degradation flooding correlated? Okay. அதை பத்தி நம்ம தேடுறோம். வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? டைவர்சிட்டி ஆஃப் லேண்ட், ஜியாகிரபி பத்தி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ரெயின்ஃபால், சேஞ்சஸ் இன் லேண்ட் கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் பத்தி கொடுத்துருக்காங்களா? Land conditions, the like intensity and duration of many extreme events can be significantly modified by changes in land condition. Okay, so இங்க இருக்கு பாருங்க, நம்ம பார்த்த பாயிண்ட் இருக்கு. அதாவது சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வே டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் திஸ் சைக்கிள் ஆஃப் ஃப்ளட் அண்ட் ட்ரவுட். ஸோ என்ன மெத்தட் இதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கா? Intensity and duration of many extreme events can be significantly modified by changes in land conditions, including heat related events such as heat waves and heavy precipitation events. Okay, so correlated பத்தி ஏதாச்சும் மேல கொடுத்திருக்காங்களா? இங்க அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் லேண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, இன்டென்சிவ் ரெயின்ஃபால் டென்ஸ் டு. Okay, see, we got the point. Relationship between the degradation and flooding is long established. Intensive rainfall tends to erode soil, leaving croplands with lower capacity to retain moisture, which eventually leads to drought. Temperature of course are rising too. July may have been the hottest month in recorded history in UK, Secretary General said. So, இங்க என்ன நம்மளோட ஆன்சர் வரும்? First option will be the right answer. So, இதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. Okay, 14th question. As per the given passage, which of the following statement is true? Okay, so நம்ம பார்க்கலாம். India is a diverse in geography and each region needs to have its own management plan. Modernity in India means adopting farming practice that are eco-friendly, which will be in harmony with the nature. The heat condition and rainfall are affected by the change in land condition. Okay, சரி. இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இந்தியா அண்ட் ஜியாகிரபின்றத நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தனே. இப்போ பாருங்க, the diversity of India's geography means each region is likely to need a localized management plan, one that takes into account peculiarities of the land, effectively counter
climate change. Okay, first point. Okay, next one, it's here that indigenous knowledge and land management practices can play a role. The first time it seems that UN body வந்து highlighted. Okay, நம்ம படிச்ச பாயிண்ட் ஏதாவது இருக்கா? மாடர்னிட்டி பத்தி இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Turning eco-friendly will mean adapting farming practices that are in harmony with nature. Yet modernity in India often means quite opposite. This irony needs to be. What is irony? முரண் பார்த்தோம்ல ரெக்காப்ல அயோனின்ட்டு irony. Okay, so needs to be overcome. Okay, இங்க வந்து என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரும்? அடாப்ட் பண்ணணும்னு சொல்லல, குவிட் பண்ணணும் தான் சொன்னாங்க. செகண்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம். த ஹீட் கண்டிஷன் அண்ட் லேண்ட்ஃபால் ஆர் அஃபெக்டட் பை த சேஞ்ச் இன் லேண்ட் கண்டிஷன். இது நம்ம மேலே படிக்கும் பொழுது அந்த லேண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி படிக்கும்போது பார்த்தோம்ல, ஹீட் பற்றி பேசும்பொழுது ஹியர் இட் இஸ் changes in land condition can affect the temperature and rainfall in the region in 100 kilometers. So என்ன ஆன்சர் வரும்? 4. 1 and 3 follows. 15th question. What can be crucial, important to counter climate change in India as per the given passage? Okay, so இங்க வந்து building environment friendly infrastructure by integrating plantations of trees, plants on roofs of the houses, இல்ல carpooling and using electrical vehicles for transportation purpose, இல்ல understanding cultural and geographical dimensions in the country, the involvement of the government industries in agricultural practices. Okay, சரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கவுண்டர் கிளைமேட் சேஞ்ச், கவுண்டர் கிளைமேட் சேஞ்ச் எதா பார்த்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, கவுண்டர் கிளைமேட் சேஞ்சை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட் டு கிளைமேட் சேஞ்ச் சின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு டிஃபரன்ஸ் ரெஸ்பான்ஸ் அக்ராஸ் த பாப்புலேஷன் டு த சேம் என்வாயர்மெண்ட் ரிஸ்க். ஓகே, கல்ச்சுரல் டைமென்ஷன் இங்கே இருக்கு பாருங்க, க்ரூஷியல் டு த எஃபெக்ட். Okay, so இது எங்கேருந்து படிக்கலாம்? It is the first time it seems that UN body has highlighted land rights as crucial to the effort. Cultural dimensions are important in the understanding how societies establish food production systems respond to climate change, since they help to explain the difference in responses across population to same environmental risk. The report observes it is important that we stop the adoption of crops and methods that aren't suited to the land. Okay, shows that coffee இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கே வந்து அதை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க? இன்வால்மெண்ட் த கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இதை சொல்லலை. அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சுரல் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் டைமென்ஷன்ஸ் இன் த கண்ட்ரி, வேர் இதை தான் வந்து அங்கே புரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி அங்கே போட்டிருக்குல்ல. ஸோ இதுதான் தேர்ட் ஆப்ஷன் வில் பி த ஆன்சர். ஓகே, ஸோ 16th one. Which of the following statements expresses the exact meaning of the phrase come to the terms with as used in the passage? Okay, so Indians understand the awful image of floods in Kerala, இல்லனா accept the troublesome images of floods in Kerala, இல்லனா with the awesome images of floods in Kerala. Okay, so இங்க வந்து awesome, trouble, awful. Okay, so இப்போ நம்ம பார்க்கலாம், அந்த வேர்டை நம்ம தேடலாம். So இங்க இருக்கு பாருங்க, come to terms with images of floods in Kerala, Karnataka and other parts of the country, complete with frightening clip of an entire hillside collapsing. Few would have found it to pour over a special report released late last week by the United Nations Intergovernmental Panel on Climate Change. Okay, so இப்போ நம்மளுக்கு இதுல என்ன ஆன்சர் வரும்? awesome நம்மளுக்கு சொல்லவே இல்லையே. என்ன சொல்லியிருக்காங்க? troublesome and awful images, where it is 1 and 2. So third option will be the answer. 17th question. ignorance உடைய similar meaning என்னன்னு கேட்டிருக்காங்க. prickly, controversial, incomprehension. Okay, so ignorantனா அதை பத்தி அவேரா இல்லாம இருப்பாங்க. ஸோ incomprehension சொல்லிட்டு சொல்லலாம், command எல்லாம் வராது. ஓகே, 18th question. ஓகே, ஸோ ஆப்போசிட் ஆஃப் க்ரூஷியல். ஸோ க்ரூஷியல்னா என்னது? முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். illustrious, minor, considerable, prominent. So it is minor will be the exact answer because they have asked for opposite. Okay,
சரி. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபுல் பேப்பருமே வி ஹவ் டன். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். ஸோ இன்னும் கிளாரிட்டியா நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் செஷன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ. சத்தியமா பசிக்குது.